السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين أمر بذكره في كل الأوقات وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة أرجو بها النجاة وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة إلى آخر الآية وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عن أبي سعيد الخدري رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. அளவற்ற அருளாளனும் நிகரையற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் இவ்வையகத்திலே வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான எங்களுடைய அன்பு நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபஅ தாபியீங்கள்,
கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நபியுடைய வாழ்க்கையை பரிபூரணமாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ நம் அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஜும்மாவுடைய தினத்திலே இங்கே பேசப்படக்கூடிய ஏதாவது விஷயத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையுடனும் ஒரு ஆர்வத்துடனும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என சொல்லி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எடுத்தும் எவைகளிலே இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என சொல்லி இருக்கிறார்களோ அவைகளிலே இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியேனுக்கும் அடுத்தால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களை ஆண் பெண் என இருபாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இருக்கிறான். அந்த ஆண் பெண் என்று இருபாளராக உருவாக்கி இரு வகையினராக உருவாக்கி அவர்களை திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்திலே இணைக்கிறான். திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்திலே இணைத்து அதன் மூலமாக அடுத்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குகிறான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்தின் மூலமாக ஆணும் பெண்ணும் ஒன்று சேருகிறார்கள். அவர்களின் மூலமாக பிள்ளை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு செல்வம் உருவாகுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நிஅமத்துன் அஸீமா மின் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்திலே இருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இந்த பிள்ளை செல்வம் இருக்கிறது. சகோதரர்களே, மின் ஆதமின் நியாமல் இன்சான், மனிதர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது. பாத நியாமத்தில் இஸ்லாம், ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் மார்க்கம் கிடைத்திருக்கிறது. அந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சொத்து இருக்குமாக இருந்தால் அது பிள்ளை செல்வமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எந்த ஒரு நிஅமத் உங்களை வந்து அடைகிறதோ அந்த நிஅமத் அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்தது என நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த பூமியுடையவும் வானத்துடையவும் அரசாட்சியால் அல்லாஹ்வுக்குரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியவைகளை அவன் படைக்கிறான். யஹ்லு மை யஷா இனாஸா, யாருக்கு அவன் நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் மக்களை கொடுக்கிறான். வ யஹ்லு மை யஷா ذுகூர், யாருக்கு அவன் நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் மக்களையே கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுகுரான வ இனாஸா, இன்னும் சிலருக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்தும் கொடுக்கிறான். சகோதரர்களே, வயஜ்அலு மா யஷா அகீமா, இன்னும் சிலர்களை எப்படி ஆக்குறான் என்று சொன்னால், அவர்களுக்கு பிள்ளையே கிடைப்பதில்லை, மலட்டு தன்மையுடையவர்களாக அவர்களை ஆக்கிறான். உலகத்திலே திருமணத்தின் மூலமாக ஒன்று சேர்க்கிறான். அதன் மூலமாக ஒரு சிலர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு ஆண் மக்களாகவே பிறக்கிறார்கள், ஒரு சிலருக்கு பெண் மக்களாகவே பிறக்கிறார்கள், ஒரு சிலருக்கு ஆணும் பெண்ணும் கலந்து பிறக்கிறார்கள், சிலருக்கு பிள்ளை கிடைப்பதே கிடையாது. பிள்ளை கிடைத்தவர்கள், கருத்தரித்தவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், பூரிப்படைகிறார்கள். நான் தாயாக ஆகிவிட்டேனே, இப்பொழுதுதான் நான் முழு மனிதனாக ஆகியிருக்கிறேன் என்ற சந்தோஷத்திலே பூரிப்பிலே மிதமிஞ்சி இருக்கிறார்கள். பிள்ளை கிடைக்காதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் துன்பப்படுகிறார்கள். ஏக்கம், நான் திருமணம் முடித்து பல வருடங்களாக ஆகிவிட்டது, இன்னும் நான் ஒரு பிள்ளைக்கு தாயாக ஆகவில்லையே, இன்னும் நான் ஒரு பிள்ளைக்கு தந்தையாக ஆகவில்லையே என்ற ஏக்கம், என்ற ஒரு கவலை. எத்தனையோ ஹஜ்ஜுகள், எத்தனையோ உம்ராக்கள், எத்தனையோ தொழுகைகள், எத்தனையோ நேர்ச்சைகள், எத்தனையோ பள்ளிவாயிலே ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ டாக்டர்கள், யார் சிறந்தவர்கள்? எந்த இருக்கக்கூடிய எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய டாக்டர்மாரிலே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை ரூபாய் கொடுத்தாலே அவருடைய அப்பாயின்மெண்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என போலில் நிற்கக்கூடியவர்கள். எதற்காக வேண்டி? நான் ஒரு பிள்ளைக்கு தாயாக தந்தையாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி.
அது மாத்திரமல்ல சகோதரர்களே, என்னுடைய சமுதாயம் ஷிர்க், அதாவது பாவம் என்று தெரியாமல், பாவம் என்று தெரிந்து கொண்டும் கூட எத்தனையோ பெயர் தர்காக்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய கபர்களுக்கு சென்று அங்கே மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? எனக்கு பிள்ளை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தர்காக்களிலே இருக்கக்கூடிய அந்த கபர்களிலே தங்களுடைய வயிற்றை வைக்கக்கூடியவர்கள், எனக்கு அவருடைய பழக்கத்தின் மூலமாக பிள்ளை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தர்காக்களிலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை எடுத்து தன்னுடைய வயிற்றிலே பூசிக்கொள்கிறார்கள். எதற்காக வேண்டி? தனக்கு பிள்ளை கிடைத்து விட வேண்டும் என்று. எங்கே போய் கொண்டிருக்கிறது நமது சமூகம்? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள், ரசூல்மார்கள் கேட்டிருக்கிறார்கள். ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வயதாகிவிட்டது, தன்னுடைய இறைவனிடத்திலே கேட்டார்கள். قال رب هب لي من لدنك ذرية طيبة, மனமான அழகான ஒரு குழந்தையை எனக்கு தாயா அல்லாஹ். இன்னக ஸமீஉத் துஆ, நீ என்னுடைய துஆவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த இறைவனை அழையுங்கள், நம்முடைய அழைப்புக்கு அவன் பதிலளிப்பான் சகோதரர்களே. ஆகவே அருமையானவர்களே, ஒரு சமுதாயம் இவ்வாறு தன்னுடைய குழந்தையை தேடி தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என அழைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சமுதாயம், இன்னும் ஒரு கூட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குழந்தை செல்வத்தை கொடுத்தும் கல்வியிலே அழித்து விடக்கூடியவர்கள். குழந்தை செல்வம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு இருந்தும் அவர்களுடைய கற்பப்பையை எடுத்து விடக்கூடியவர்கள். பிள்ளையே பிறக்காமல் அவர்கள் அவ்வாறு ஆபரேஷன் செய்து கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் நம்மள இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷியத இம்லாக், நீங்கள் வறுமையை பயந்து, இந்த குழந்தை பிறந்தால் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு என்னிடத்திலே எந்தவித வசதியும் கிடையாது என்பதை பயந்து நீங்கள் அவர்களை கொலை செய்து விட வேண்டாம். நஹ்னு நர்சுகுஹும், அவர்களுக்கு நாங்கள் தான் உணவளிக்கிறோம். வஇய்யாக்கும், உங்களுக்கும் நாங்கள் தான் உணவை அளித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹைதன் கபீரா, மிகப்பெரிய ஒரு பாவம். கொலை செய்து விடாதீர்கள், மிகப்பெரிய ஒரு பாவம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துலு அவுலாதகும் மின் இம்லாக் நஹ்னு நர்சுகுகும், உங்களுக்கும் நாங்கள் தான் உணவளிக்கிறோம். வஇய்யாஹும், அவர்களுக்கும் நாங்கள் தான் உணவளிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அவுலாதுனா சிமாரு குலூபினா, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உள்ளத்துடைய கனி, வஸீனத்து ஹயாத்தினா, எங்களுடைய வாழ்க்கையுடைய அழகு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல் மால் வல் பனூன் வஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த துனியாவுடைய அலங்காரங்கள் பிள்ளைகளும் சொத்துக்களும் என அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அருமையானவர்களே, எங்களுடைய குழந்தைகள் குர்ரத்துல் அய்ன், எங்களுடைய கண்ணுடைய குளிர்ச்சி, வ வஹ்ஜத்துல் ஹயாத், எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒளி அவர்கள். எங்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒழுக்கமுடைய குழந்தையாக, ஆரோக்கியமுடைய குழந்தையாக, நல்ல ஒரு குழந்தையாக வர வேண்டும் என ஆசைப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய ஆரம்பமே இஸ்லாம் கூறும்படி இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் யோசிப்போம், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு அதமுடைய குழந்தையாக, ஒரு நல்ல குழந்தையாக, ஒரு அழகான ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் என எல்லோரும் ஆசைப்படுவோம். திருமணம் முடிக்காதவர்கள் கூட திருமணம் முடித்ததற்கு பின்னால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என ஆசைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய ஆரம்பமே இஸ்லாமாக இருக்க வேண்டும், இஸ்லாம் கூறும்படி இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுப்பதிலே, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதிலே இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும். தீனுடையவனை நீ தேர்ந்தெடுத்துக் கொள், தீனுடையவனை தேர்ந்தெடுத்துக் கொள் என நபி அவர்கள் சொன்னார்களே. உலகத்திலே சொத்துக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள், அழகுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள், சந்ததிகளுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். இதிலே நீ தீனுடையவளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என நபி அவர்கள் சொன்னார்களே. ஆரம்பம் மனைவியை தேர்ந்தெடுப்பதிலே, கணவனை தேர்ந்தெடுப்பதிலே
திருமணம் நடைபெற்றதன் பின்னால் அந்த திருமணத்துக்கு பின்னால் நடைபெறக்கூடிய விடயங்கள், அதுவும் இஸ்லாம் கூறும்படி இருக்க வேண்டும், அதவு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். நாங்கள் மிருகங்கள் கிடையாது, நாங்கள் மிருகங்கள் கிடையாது சகோதரர்களே. மிருகங்கள் தான் ஆங்காங்கே இருந்து கொண்டு அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும். நாங்கள் மிருகங்கள் கிடையாது. எங்களுக்கு இஸ்லாத்திலே நபியின் மூலமாக ஒழுங்குகள் சொல்லப்பட்டு இருக்கிறது, பல துவாக்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்களுடைய குழந்தையை, எங்களுடைய விந்தை, எங்களுடைய கருவை ஷைத்தான் தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் எங்களுடைய வயிற்றிலே கருவளர்ந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய மனைவியுடைய வயிற்றிலே கருவளர்ந்து கொண்டிருக்கிறது. தாய் என்று சொல்லக்கூடியவள், பெண் என்று சொல்லக்கூடியவள் தீய செயல்களை செய்யக்கூடாது, தீய விஷயங்களை பார்க்க கூடாது, தீய எண்ணங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, ஹராமான விஷயங்களிலே இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் செய்வதற்கு யாரும் தயார் கிடையாது. ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகிறது, அழிந்து போன விஞ்ஞானம் சொல்லுகிறது, தாய் பார்க்கிறாரா பிள்ளையும் பார்க்கிறது, தாய் கேட்கிறாரா பிள்ளையும் கேட்கிறது, தாய் பேசுகிறாரா அந்த பிள்ளையும் அதனை மனனம் செய்கிறது. அதை கேட்கிறதுக்கு இப்பொழுது தயார். பெற்றோர்கள், ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு இப்பொழுது அழகான அழகான காட்சிகளை காட்டுகிறார்கள். பிள்ளை நல்ல முறையிலே வளர வேண்டும், நல்ல 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 புரோகிராம்களை போட்டு காட்டுகிறார்கள். அவைகளிலே உள்ளவைகள் அவருடைய காதுக்கு இனிமையாக இருக்கும். ஏன் பிள்ளை கேட்கிறது என்பதற்காக வேண்டி. ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களுடைய சகோதரர்களே, இப்பொழுது குழந்தையும் பிறந்து விட்டதா? குழந்தை பிறந்ததன் பின்னாலும் இன்னும் ஒரு பொறுப்பு அதிகமாகிறது. குழந்தை பிறந்ததன் பின்னால் ஒரு பொறுப்பு அதிகமாகிறது. என்ன? அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் கட்டளைகளை மாறு செய்யாமல் இஸ்லாத்திலே நல்ல முறையிலே வளரக்கூடிய ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அத்திபூஹும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். வஅல்லிமுஹுல் கைர், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், நல்ல இபாதத்துகளை சொல்லிக் கொடுங்கள். வஅமர அலக பிஸ்ஸலா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், தொழுகையை கொண்டு உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் உருவாக்குங்கள். ஆகவே சகோதரர்களே, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் மீறும் பட்சத்திலே அவர்களுக்கு ஏசுவதோ அவர்களுக்கு அளவு கடந்து தண்டனைகள் கொடுப்பதோ கிடையாது. எம்முடைய முன்னோர்கள், எம்முடைய சஹாபாக்கள் எதை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விடயத்தை சொல்லுகிறேன், நபியுடைய விடயத்தை சொல்லுகிறேன், நீ அதற்கு மாற்றம் செய்கிறாயா? உன்னோடு பேச மாட்டேன், உன்னோடு கலைக்க மாட்டேன், உன்னோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன், உன்னோடு உட்கார்ந்து தூங்க மாட்டேன் என்பதை சஹாபாக்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இதையும் நாம் பின்பற்றுவோம். அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இதைத்தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்பதை அவர்களுக்கு சொல்லி வைப்போம். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, ஒவ்வொருவரும் தன்னுடைய காதை திறந்து நல்ல முறையிலே கேட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் அந்த தாயுடைய மடிதான், அந்த தாயுடைய மடிதான் ஒவ்வொரு பிள்ளையுடையவும் ஆரம்ப பாசறை. எல்கேஜி யூகேஜி என்று சொல்லுவோமே, அதல்ல ஆரம்ப பாசறை. நேசரி என்று ஒன்றே விடுவோமே, அதல்ல ஆரம்ப பாசறை. ஒரு தாயுடைய மடியிலே உட்கார்ந்து பிள்ளை தன்னுடைய பாலை குடிக்கின்ற பொழுது இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள். பிள்ளை தன்னுடைய மடியிலே உட்கார்ந்து தூங்குகின்ற பொழுதே குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இதைத்தான் சஹாபாக்களும் சலஃபு சாலிஹீன்களும் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சகோதரர்களே, எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சகோதரர்களே. தன்னுடைய தாயுடைய மடியிலே இருக்கிற பொழுது, பால் குடிக்கிற பொழுதே இஸ்லாத்தை தெரிந்து கொண்ட சமூகம் நம்முடைய முன்மாதிரி சமூகம். தன்னுடைய தாயுடைய மடியிலே ஆறிலோ பாடி கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது தாய் குர்ஆனை ஓத கேட்டுக்கொண்டு அந்த குர்ஆனை பல ஜுஸ்களை பாடமாக்கிய சமூகம் நம்முடைய சமூகம். எம்முடைய தாய்மார்கள் எப்படி இருக்கிறார்கள்? எம்முடைய தாய்மார்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
அவர்களுக்கு டிவி கிடைத்து விட்டால் போதும், சீரியலை பார்த்து விட்டால் போதும், காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு ஒரு செவத்திலையும் சாய்ந்து கொண்டு டிவியையும் பார்க்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், மாட்டு கண்டுக்குட்டி இருக்கிறது, தன்னுடைய தாயை தேடி ஓடி சென்று அதனுடைய தேவையை முடித்துவிட்டு திரும்பவும் அது ஓடி சென்று விடும் அல்லவா? அதே போல தன்னுடைய பிள்ளைகளும் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய பாட்டிலே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிள்ளை ஓடோடி செல்கிறது, பசி அதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது, மீண்டும் ஓடி சென்று விளையாடி விடுகிறது. தாய் கவனிப்பாரே இல்லை. நம்முடைய சஹாபாக்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையையும் இந்த இஸ்லாத்துடைய தூண்களாக உருவாக்கி காட்டினார்கள். என்னுடைய கையினால் 100 குழந்தைகளை நான் அடக்கம் செய்திருக்கிறேன் என ஒரு சஹாபி சொல்வாராக இருந்தால் அவருக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கும் சகோதரர்களே? ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். ஏன் ஒரு தாயுடைய சம்பவத்தை நாங்கள் கேட்கவில்லையா? என்னுடைய மகன் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த யுத்தத்தில் என்னுடைய மகன் கலந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும், அந்த யுத்தத்திலே அவர்களை கொலை செய்ய வேண்டும், இல்லது இவர்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டும், அவர்களை காவிர்களை கொலை செய்ய வேண்டும், எல்லாம் அல்லது என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட வேண்டும். ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னும் எனக்கு குழந்தை இருக்கக்கூடாதா? அவர்களையும் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி நான் ஷஹீதாக்குவேனே. அவர்கள் அல்லவா எம்முடைய முன்மாதிரிகள் சகோதரர்களே, இவர்கள் அல்லவா எம்முடைய முன்மாதிரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணிலே பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை இஸ்லாத்திலே தான் பிறக்கிறது சகோதரர்களே, இஸ்லாத்துடைய தான் பிறக்கிறது. அந்த குழந்தைகளை அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யகூதிகளாகவும் நசாராக்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் ஆக்குகிறார்கள். ஒரு பிள்ளை பாவம் செய்கிறது என்று சொன்னால், அந்த பிள்ளை பாவம் செய்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பும் பெற்றோர்கள் தான். ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளை குடிகாரனாக இருக்கிறது, இன்னொரு பிள்ளை இருக்கிறது விபச்சாரம் செய்கிறது, இன்னொரு பிள்ளை இருக்கிறது ஹராமான எல்லா விடயங்களையும் செய்கிறது, இன்னொரு பிள்ளை இருக்கிறது இஸ்லாத்தை விட்டு வேறொரு பெண்ணுக்காக, இஸ்லாத்தை விட்டு வேறொரு மனிதனுக்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான் காரணம் சகோதரர்களே. ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, திருமணம் முடிந்திருக்கிறது. திருமணம் முடிந்ததிலே இருந்து ஒவ்வொரு ஆணுடையவும் ஒவ்வொரு பெண்ணுடையவும் ஆசை என்ன என்று தெரியுமா? நான் எப்படியாவது ஒரு பிள்ளைக்கு தந்தையாக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. கரு உருவாகிவிட்டால் போதும், கரு உருவாகிவிட்டால் போதும். என்ன செய்வார்கள்? என்னுடைய குழந்தையை நான் அப்படியாக ஆக்குவேன், என்னுடைய குழந்தையை நான் இப்படியாக ஆக்குவேன், என்னுடைய குழந்தையை ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு அக்கவுண்டன்டாக ஆக்குவேன். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, என்னுடைய குழந்தையை இவனை மாதிரி ஆக்கணும், அவனை மாதிரி ஆக்கணும் என்று யாரெல்லாம் பிரபலமாக இருக்கிறார்களோ, சிறுநீர் கழித்து விட்டு கழுவாதவர்கள் எல்லாம் இவர்களுடைய முன்மாதிரிகளாக, சிறுநீர் கழித்து விட்டு கழுவாதவர்கள் எல்லாம் இவருடைய முன்மாதிரிகளாக, என்னுடைய மகன் இவனை போல இருக்க வேண்டும், அவன் சிரித்தால் இவனை போல இருக்கிறான், இவன் நடந்தால் இவனை போல இருக்கிறான். ஏன் நாம் அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம், என்னுடைய பேஸ்புக்ல எல்லாம் வந்திருக்கும், டிவியிலே ஒரு நிகழ்ச்சி பரதாவை போட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய பெயரை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தாத்தாவும் தங்கச்சியும் சேர்ந்து எனக்கு நடிகரை போல ஒரு கணவன் வர வேண்டும். இதை கேட்டு தாயும் தந்தையும் சிரிக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளையை அந்த மேடையிலே ஆடவிட்டு அரைகுறையாக ஆடவிட்டு கைதட்டி சிரிக்கிற சமுதாயம் நம்முடைய முன்மாதிரி சமுதாயம். இஸ்லாம் எங்கே சகோதரர்களே போய்கொண்டிருக்கிறது? நம்முடைய மார்க்கம் எங்கே சகோதரர்களே போய்கொண்டிருக்கிறது? ஒரு நாளாவது நாங்கள் நினைத்திருக்கிறோமா? ஒரு நாளாவது நாங்கள் சொல்லி இருக்கிறோமா? நாங்கள் இஸ்லாமியர்கள் உள்ளத்தை திறந்து ஒவ்வொரு சகோதரர்களும் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு ஆணும் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும்
இன்னும் சொல்ல வேண்டும், எனக்கு பிறக்கின்ற குழந்தை அது ஆணாக இருந்தால் ஒரு அபூபக்கராக, ஒரு உமராக, ஒரு அலியாக, ஒரு இப்னு உமராக, ஒரு அபூ ஹுரைராவாக, ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போல நான் உருவாக்கி காட்டுவேன். யாராவது சொல்லி இருக்கிறோமா? எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை ஒரு ஆயிஷாவாக, ஒரு பாத்திமாவாக, ஒரு ருக்கையாவாக, ஒரு ஜைனபாக, ஒரு உம்மு குல்சுமாக நான் ஆக்குவேன். பெயர் அல்ல, பெயர் வைக்கலாம், அழகாக இருக்கிறது. இவர்களை போல இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பிய ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்குவேன். எந்த பெற்றோராவது நாங்கள் சொல்லி இருக்கிறோமா, செய்திருக்கிறோமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஹியத்திஹி. நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள், மேய்ப்பாளர்கள், நீங்கள் மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மேய்ப்புக்கு மேய்க்கக்கூடிய அந்த பொருளாக இருக்கிறது. அந்த மேய்ப்பை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் கேட்கப்படுவீர்கள், கேள்விகளுக்கு கேட்கப்படுவீர்கள், அல்லாஹ் முன்னிலையிலே நிறுத்தப்படுவீர்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை ஒரு சான் வெட்டி வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அமானத், அல்லாஹ்வுடைய அமானிதம் சகோதரர்களே, பிள்ளைகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, நபியுடைய விஷயத்திலே நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். வ தஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானத்துகள், உங்களுடைய அமானிதங்கள், அதையும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். வான்தும் தாலமூன், நீங்கள் எல்லாம் தெரியும், உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தெரியும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஹியத்திஹி, அதை கேட்போம், கேட்கப்படுவோம் என எல்லாம் தெரியும். தெரிந்திருந்தும் நீங்கள் அதற்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் சகோதரர்களே. வாலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய சோதனை பொருள்களாக இருக்கிறது. உங்களுடைய சோதனை பொருள் அது உங்களுடைய அமானிதம். அதை நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் கூறும் வகையிலே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் அது அஃப்லஹல் முஃமினூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள். வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக மாறுவீர்கள். மூமின்களிலே வெற்றி பெற்றவர்களான கூட்டத்திலே நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள். வல்லதீனஹும் லிஅமானத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவருடைய அமானிதங்களையும் அவருடைய வாக்குறுதிகளையும் அவர்கள் சரிவர பேணுவார்கள், சரிவர செய்வார்கள். அல்லாஹ் கூறுகிறானா, நபி சொல்லுகிறார்களா, அதே அவர்கள் ஃபாலோ பண்ணுவார்கள், செய்வார்கள் என அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளை செல்வம், அழகான செல்வம், அவர்களை அன்போடு நாங்கள் அரவணைப்போம், அவர்கள் ஆதரவோடு நாங்கள் அவர்களை அரவணைப்போம். அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுப்போம், அவர்களுக்கு நோன்பை சொல்லிக் கொடுப்போம். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, அவர்களுக்கு 7 வயது அடைந்து விட்டார்களா, அவர்களுக்கு தொழுகையும் சொல்லிக் கொடுப்போம், நோன்பையும் சொல்லிக் கொடுப்போம், அமல்களையும் சொல்லிக் கொடுப்போம். அதே போல அவர்கள் 10 வயது அடைந்து அவர்கள் செய்யவில்லையா, அவர்களுக்கு அடித்து அவர்களுக்கு நாங்கள் செய்ய வைப்போம். ஒரு ஆண் பள்ளிக்கு செல்கிறாரா, தன்னுடைய பிள்ளையையும் அவரோடு சேர்த்து அழைத்து செல்லட்டும். ஒரு பெண் வீட்டிலே தொழுகிறாரா, தன்னுடைய பிள்ளையை அவருக்கு பக்கத்திலே உட்கார வைத்து தொழட்டும். அதை பார்த்து பிள்ளை செய்யும். தாயும் தகப்பனும் தொழுவதும் கிடையாது, எந்தவித இஸ்லாமிய மார்க்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது என்று சொன்னால் பிள்ளையும் எதை யோசிக்கும், எதை யோசிக்கும்? பெற்றோர்கள் இப்படி நடக்குகிறார்களே, இதுதான் நம்முடைய வழிமுறை. அவர்கள் தானே, பெற்றோர்கள் தானே பிள்ளைகளுடைய உஸ்வத்துன் ஹஸனா. முதலாவது பிள்ளை பார்க்கிறது யார்? என்னுடைய தகப்பன் எப்படி இருக்கிறான், என்னுடைய தாய் எப்படி இருக்கிறாள், எப்படி நடக்கிறாள், எப்படி பேசுகிறாள், என்ன செய்கிறாள், எங்கே போகிறாள், எங்கே வருகிறாள், இதைத்தானே பிள்ளை பார்க்கிறது. ஆகவே சகோதரர்களே, கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது, பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுதும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய எப்போதுமே ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பேசுகிற பேச்சு கதைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அடுத்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஒழுக்கத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்கத்தோடு வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் 7 வயது ஆகிவிட்டால் அவர்களை படுக்கையில இருந்தும் அவர்களை தூரமாக்கி விட வேண்டும். வேறொரு அறையிலே வைத்து விட வேண்டும். வேறொரு அறையில தூங்குவதற்கு ஆண் பெண், தாத்தாவும் தம்பியும் இருக்கிறாங்களா, ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய அவர்களை நாங்கள் ஒரே ரூம்ல வைக்க கூடாது. வேற வேற இடத்திலே நாங்கள் அவர்களை தூங்க வைக்கிறது.
இவ்வாறு எங்களுடைய ஒழுக்கங்களை நாங்கள் எங்களுடைய தாயும் தந்தையும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அந்த குழந்தை நல்ல முறையிலே அவதானித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் நல்ல முறையிலே செய்ய வேண்டும். தவறுகள் செய்கின்ற பட்சத்திலே அவர்களுக்கு ஏசாமல் திட்டாமல் எதை சொல்ல வேண்டும் அழகான முறையிலே இப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இப்படித்தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அழகான முறையிலே புரியக்கூடிய முறையிலே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே சகோதரர்களே, ஒரு குழந்தைதான் இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தினால் அளவு கடந்து செல்லமும் கொடுக்கக்கூடாது. அளவு கடந்து செல்லம் கொடுக்கிறது, அளவு கடந்து விட்டது. பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது, பிள்ளைக்கு அதிகமாக பணத்தை கொடுக்கிறது. இந்த பணத்தின் மூலமாக கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து இவனும் கெட்டவனாக மாறிவிடுவான். கேட்கிறது எல்லாமே வாங்கி கொடுக்கிறது. பிள்ளை போன் கேட்கிறதா, அதையும் வாங்கி கொடுக்கிறது. லேப்டாப் கேட்கிறதா, அதையும் வாங்கி கொடுக்கிறது. இரண்டுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் என கேட்கிறதா, அதையும் செய்து கொடுக்கிறது. இதையும் தாண்டி நான் டெலிவிஷன் பார்க்க வேண்டும், வீட்டில் உள்ள அனைத்து படத்தையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டால் அதுக்கும் டிஸ்டன்ட் என்று அதையும் வாங்கி கொடுக்கிறது. எல்லாமே வாங்கி கொடுக்கிறது. கடைசியில பிள்ளை கெட்ட பிள்ளையாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் தலையிலே கையை வைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பது. எப்பொழுதாவது என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கிறோம், எல்லாம் செய்து கொடுக்கிறோம், என்னுடைய பிள்ளைக்கு தொழுகையிலே ஓதக்கூடிய பரலான என்னுடைய குர்ஆனிலே இருக்கக்கூடிய தொழுகையிலே ஓதக்கூடிய பரலான ஒரு சூரா இருக்கிறது. அது என்ன சூரா என கேட்டிருக்கிறோமா சகோதரர்களே? அது பாடமா இல்லையா என நாங்கள் கேட்டிருக்கிறோமா? அதற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? அத்தகையாத்தை கேட்டிருக்கிறோமா? அதுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? நேரம் கிடையாது. உலக அறிவுகள், உலக விடயங்கள், உலகத்துடைய விஷயங்கள் அவைகளை செய்யணும்னு சொன்னா நேரத்தை நல்லாவே ஒதுக்கி கொள்ளலாம். நேரம் இருக்கிறது. டியூஷனுக்கு கூட்டிட்டு போறது, டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வாரது, இல்ல காத்துட்டு இருக்கணுமா அதுக்கு காத்துட்டு இருக்கிறது. ஒரு பாடத்துக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் செலவழிக்கணுமா அதையும் செலவழிக்கிறது. எல்லாம் செய்யலாம். பாடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் பாடத்திலேயோ சயின்ஸ்லயோ ஏதாவது ஒரு மார்க்ஸ் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கிறதா பிள்ளை, அதுக்கு இன்னும் பல ஆயிரக்கணக்கு செலவழித்து டியூஷன் வகுப்புகளை ஏற்பாடு செய்யணுமா செய்யறது. ஆகிராவுடைய அறிவு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு 100 ரூபாய் செலவழிப்பதற்கு 50 ரூபாய் செலவழிப்பதற்கு சரி பணத்தை தான் விடுவோம், அதெல்லாம் விடுவோம். கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வருவதற்கு கூட்டிட்டு போறதுக்கு ஊர்ல நாங்க பார்க்கிறோமே சகோதரர்களை, ஒவ்வொரு நம்முடைய ஊர்களிலே பார்க்கிறோமே. நம்முடைய குழந்தைகள் குர்ஆன் மதரசாவுக்கு வரக்கூடிய குழந்தைகள் எப்படி வருகிறது? அந்த பிள்ளையுடைய குர்ஆன் நிலைமை எப்படி இருக்கிறது? அந்த பிள்ளையுடைய அந்த ஆடையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பார்க்கிறோம் தானே சகோதரர்களே. உலக அறிவுகளுக்கு உலக அறிவு என்று சொல்லக்கூடிய ஸ்கூல்களிலே இன்டர்நேஷனல் காலேஜுகளிலே அவர்களுக்கு நாங்கள் அதிகமாக பணத்தை கட்டுகிறோம். அதிலே அவர்கள் சட்டமும் போடுவார்கள், இப்படித்தான் இருக்கணும், லீவு எடுக்க கூடாது, இவ்வளவு பணம் தர வேண்டும், இந்த டைமுக்கு வரணும், எல்லாத்தையும் வெளியில போயிடுவீங்க. அதெல்லாம் கரெக்டா செய்யணும். பணத்தை அதிகமாக கொடுக்கிறோம், ஆனா அதையும் கரெக்டா செய்யணும் அவங்களோட சட்டத்துக்கு. ஒரு மௌலவிக்கு ஒரு ஆலிமுக்கோ கொடுக்கிறது 50 ரூபாய், சட்டம் போடுறது இவர்கள். கொடுக்கிறது 50 ரூபாய், சட்டம் போடுறது இவர்கள். இவர்கள் சட்டம் போடுகிறார்கள், நீங்க இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த டைமுக்கு தான் இந்த பிள்ளை வரும். உங்களுக்கு படிச்சு கொடுக்கணுமா ஏழாதா? படிச்சு கொடுக்கணுமா ஏழாதா? ஏழனா நான் போயிட்டே இருக்கிறேன். ஆசிராவுடைய அறிவுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். நாங்களா முஸ்லிம்கள், நாங்களா இஸ்லாமியர்கள், நாங்களா அல்லாஹ்வை நம்முடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், நபியை நம்முடைய தூதராக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களா நாங்கள்? எங்களுடைய உள்ளத்திலே கொஞ்சமாவது இஸ்லாமிய தன்மை இருக்கிறது? ஆகவே அருமையானவர்களே, இதெல்லாம் சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகள், அந்த பிள்ளை செல்வங்களை நல்லவர்களாக வல்லவர்களாக இந்த உலகத்திலே வளர்த்து எங்களுக்கு நாளை ஒரு நாள் அவர்களின் மூலமாக நல்ல 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 ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் என்ற பெயரோடு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதோடு அந்த இறைவனிடத்திலும் எந்தவித தப்பும் செய்யாதவர்களாக போய் நிற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வந்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூரா சமுதாயத்துக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عليم. அல்லாஹ்வுடையவும் நபியுடையவும் கட்டளைகளை பூரணமாக இந்த உலகத்திலே பின்பற்றி நடப்பதற்கு ஆரம்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய எல்லா செயல்களும் இந்த உலகத்திலே மூடப்பட்டு விடுகிறது. எல்லா விஷயங்களும் மூடப்பட்டு விடுகிறது. அதற்கு பின்னால் அவருக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கும் உலகத்திலே சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் மூணே விஷயத்தை தவிர என்ன விஷயம்? மின் சதகத்தின் ஜாரியா, ஒரு நிரந்தரமான ஒரு சதக்காவை செய்திருக்கிறார். அந்த சதக்காவின் மூலமாக வரக்கூடிய அனைத்து நன்மைகளையும் இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்துக் கொண்டே இருக்கும். அவ் இல்மின் யன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு அறிவு, அந்த அறிவை இவர் ஏற்படுத்தி செய்திருக்கிறார். ஒரு உஸ்தாதாக இருந்து ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக பரம்பரையாக வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் இவர் என்று சொன்னால் இவருக்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதனுடைய நன்மைகள். கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், அவ் வலதின் சாலிஹின் யதுலஹு, ஒரு சாலிகான ஒரு குழந்தை, சாலிகான ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை இவருக்காக வேண்டி துஆ செய்கிறது. சகோதரர்களே, எப்படி துஆ செய்யும் அந்த பிள்ளை? அவர் ஆங்கிலத்தை மட்டுமே படித்திருக்கிறார். அவர் ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ஒரு பெரிய ஒரு மேதையாகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய விஷயம் எதுவுமே தெரியாது. அப்ப பெற்றோருக்கு துஆ செய்வாரா? நாம் படிக்க வேண்டாம் என்று சொல்வதல்ல. என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களிலே விஞ்ஞானி இருக்கத்தான் வேண்டும், டாக்டர்கள் இருக்கத்தான் வேண்டும், அக்கவுண்டர்கள் இருக்கத்தான் வேண்டும், நல்ல நல்ல படித்தவர்கள் பெரும் முதிர்களாக இருக்கத்தான் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆகிராவுடைய அறிவு இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் எதுவும் இவருடைய பெற்றோருக்கு இவர் துஆ செய்வார். என்னுடைய பெற்றோர்கள் என்னை பெற்று வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்களே, அவர்களுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடத்தை நான் ஒதுக்கி அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்க வேண்டுமே. குறைந்த அளவாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறிய குழந்தையாக இருக்கிற பொழுது என்னை எப்படி என்னுடைய பெற்றோர்கள் கவனித்துக் கொண்டார்களோ அதே போல என்னுடைய பெற்றோர்களை யா அல்லாஹ் நீ கவனித்துக் கொள்வாயாக என்று கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இல்லை என்று சொன்னால் இந்த பெற்றோர்களை போல நஷ்டவாளியான பெற்றோர்கள் யார் இருக்கிறார்கள் சகோதரர்களே? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இஸ்லாமியர்கள் என மார்க்கத்தை கொள்ளக்கூடியவர்கள். எமக்கு பிள்ளை பிறக்கப் போகிறது என்று சொன்னால் வீட்டிலே சாமானாக நிறையும், எல்லாம் வாங்குவோம், எல்லோரும் வாங்கியும் தருவார்கள். என்ன, எனக்கு பிள்ளை பிறக்கப் போகிறது, ஆனா என்றும் தெரியாது, பெண்ணா என்றும் தெரியாது, பிள்ளை பிறக்கப் போகிறது, வாங்கிக் கொண்டே இருப்போம். ஏன்? நாங்கள் வாங்கக்கூடிய முதலாவது பொருள் குர்ஆனாக இருக்கக்கூடாது. நான் வாங்கக்கூடிய முதலாவது பொருள் ஏன் குர்ஆனாக இருக்கக்கூடாது? என்னுடைய குழந்தை பிறந்து பேசக்கூடிய முதலாவது வார்த்தை ஏன் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை அது கலிமாவுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸலாத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது? ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி, சாப்பிட்டு முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி என்று ஏன் நாம் சொல்லிக் கொடுக்க முடியாது? இஸ்லாமிய இந்த உலகத்திலே நாகரிகத்திலே சகோதரர்களே, டாடி என்கிறோம், மம்மி என்கிறோம், குட் மார்னிங் என்கிறோம், குட் ஈவினிங் என்கிறோம், இதை சொல்லிக் கொண்டு கொடுத்துக் கொண்டே இருக்கிறோமே, அதுதான் எங்களுக்கு பெருசாக விளங்குகிறதா?
கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞருடைய சம்பவத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எப்படி சுட்டி காட்டுகிறான்? வயது கால லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள். குர்ஆனை எடுத்து வாசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த உபதேசங்களை குர்ஆனிலே லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே 16வது ஆயத்திலே இருந்து அல்லாஹ் துவங்குகிறான். அதிலே அந்த பிள்ளைக்கு எவ்வாறான உபதேசங்களை அந்த மனிதர் அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்கிறார். அந்த உபதேசங்களை தம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். அவர்கள் வளரக்கூடிய ஒரு சமுதாயம், எமக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம். அதாவது எம்முடைய சஹாபாக்கள் அப்படியே உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நாங்களும் எங்களுடைய பின் வரக்கூடிய எம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ்வுக்கும் நபியைக்கும் விரும்பக்கூடிய சமுதாயமாக எம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடையவும் நபியுடையவும் முஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக அல்லாஹ்வுடையவும் நபியுடையவும் முஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள் சகோதரர்களே. அவ்வாறு கற்றுக் கொடுத்து சிறந்த ஒரு சமுதாயத்தை நாங்களும் உருவாக்கி நாளை மறுமையிலே இவர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி தருவாயையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எடுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையுடைய தினத்திலே அந்த நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.